புதுடெல்லியில் நடந்த 70வது குடியரசு தின அணிவகுப்பில் தமிழ்நாடு அரசின் சார்பாக கலந்து கொண்ட அந்த அலங்கார ஊர்தியில் விவசாயிகளை அரை நிர்வாணமாக நிற்க வைத்து ஊர்வலம் விட்டிருப்பது தமிழ்நாட்டு விவசாயிகளை இழிவுபடுத்துகின்ற ஒரு செயலாகும். அந்த நிகழ்வுக்கு வந்திருந்த வெளிநாட்டு விருந்தினர்களையும் மற்ற மாநில மக்களையும் இது முகம் சுளிக்க வைத்தது. ஏற்கனவே ஐயா கண்ணு டெல்லி வீதியில் இப்படி தரக்குறைவான போராட்டங்களை நடத்தி தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்திவிட்டார். அதை பின்பற்றி தமிழ்நாடு அரசும் அரை நிர்வாண கோலத்துடன் விவசாயிகளை அந்த ஊர்தியில் நிற்க வைத்து ஊர்வலம் விட்டிருப்பது தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் விடுத்த சவாலாகவே நாங்கள் கருதுகின்றோம். இவ்வாறான போக்கை இந்த அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு விவசாயி கோவணத்துடன் வேறுபணு தாக்கல் செய்ய வந்தார். அவரை காவல்துறை கைது செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்தது. அதே நேரத்தில் அரசே முன்னின்று விவசாயிகளை கோவணத்துடன் நிற்க வைத்து ஊர்வலம் விட்டிருப்பது வேடிக்கையானது, விந்தையானது. தமிழ்நாடு அரசு இதற்கான வெள்ளை அறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டும். பத்ம விருதுகளை பொறுத்தளவில் திரைத்துறையினை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் 60% இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. பத்ம பூஷன் 4 பேருக்கும், பத்ம விபூஷன் 14 பேர்களுக்கும், பத்மஸ்ரீ 1112 பேர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. இதில் விவசாயிகள் இடம்பெறவில்லை. திட்டமிட்டு இந்த அரசு விவசாயிகளை புறக்கணிப்பதாக நாங்கள் கருதுகின்றோம். இந்திய நாடு ஒரு விவசாய நாடு. விவசாயிகள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என வாக்கு கேட்கும் போது மட்டும் பெருமிதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நடைமுறை முற்றிலும் மாறுபட்டு இருக்கின்றது. விவசாயிகள் இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. திட்டமிட்டு உதாசீனப்படுத்தப்படுகின்றார்கள், புறக்கணிக்கப்படுகின்றார்கள் என்பதற்கு இந்த பத்ம விருது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இனிமேலாவது மத்திய அரசு தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம். கடந்த 21ஆம் தேதி சென்னையில் கள்ளுக்கு விதித்திருக்கக்கூடிய தடையை நீக்க கோரி ஒரு அசுமேத யாகத்தை கள்ளியக்கம் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்றது. அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் 8 கோடி மக்களுக்கும் சவால் விடும் வகையில் இந்த அசுமேத யாகம் நடத்தப்பட்டது. அந்த யாக குதிரையை தடுத்து நிறுத்தி யாரும் வாதிட முன்வரவில்லை. இதிலிருந்து தமிழ்நாடு கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை வெற்றி பெற்றிருக்கின்றது. தமிழ்நாட்டில் கள்ளுக்கு மட்டும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக விதித்திருக்கும் இந்த தடை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, உலகளாவிய நடைமுறைக்கு மாறானது. இதை அரசும் அரசியல் கட்சிகளும் 8 கோடி மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இனிமேல் யாராவது தமிழ்நாட்டில் கள்ளை இறக்கியும் குடித்தும் வந்தால் அவர்கள் மீது காவல்துறை மதுவிலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடாது. அப்படி நடவடிக்கை எடுத்தால் அது முதுகிலே குத்தக்கூடிய ஒரு செயலாகும். இன்றும் நாங்கள் தெளிவாக கூறுகின்றோம், இன்றும் நாங்கள் தயார். யார் வந்தாலும், ஆண்டவனை துணைக்கு அழைத்து வந்தாலும் கள்ளியக்கம் வாதிட தயாராக இருக்கின்றது. கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என அவர்கள் நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் கலைக்கப்படும். வெற்றி பெற்ற அவர்களுக்கு 10 கோடி ரூபாய் பரிசு கொடுக்கப்படும். இது சவால். ஐயா, திமுக தலைவர் ஸ்டாலின் அங்கங்கே கிராம சபை கூட்டம் நடத்திட்டு வர்றாரு. அதை பற்றி உங்களோட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆங்காங்கே கிராம சபை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். நாங்கள் அதை தவறு என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் 1959 தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் பல்வேந்திராய் மேத்தா குழுவினுடைய பரிந்துரையின் கீழ் ஏற்படுத்தப்பட்டன. அப்போது உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஆரம்ப கல்வி, ஆரம்ப சுகாதாரம், கால்நடை மேம்பாடு, வேளாண்மை போன்ற துறைகள் இருந்தன. ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரை நியமிக்கக்கூடிய நீக்கக்கூடிய அதிகாரம் ஊராட்சி ஒன்றிய குழுவுக்கு இருந்தது. அது காலப்போக்கில் 1967 ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு தமிழ்நாடு அரசு பறித்துக் கொண்டது. இப்போது உள்ளாட்சி அமைப்புகள் பணியில்லாத மார்கழியாக, படையில்லாத மன்னவனாக, ஒரு நடைப்பணமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்று கேட்டவர்கள், மத்திய அரசிடமிருந்து அதிகாரங்களை பெற முடியாதவர்கள்,
உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து அதிகாரங்களை பறித்துக் கொண்டார்கள். இது ஏற்புடையது அல்ல. ஆக மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த பறிக்கப்பட்ட அதிகாரங்களை மீண்டும் உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி அவர் கிராம மக்களை சந்தித்தால், ஊர்க்கூட்டங்களை நடத்தினால் அதை நாங்கள் வரவேற்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடிங்க அதே ஐயாக்கண்ணு இந்த பக்கத்து வந்தாருங்க. வந்தபோது 29 மாநிலங்கள்லேயும் விவசாயிகளை திரட்டி விவசாயிகளோட நலனுக்கு எதிராக எந்த கட்சி செயல்படுதோ அந்த கட்சியை தோல்விக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் விவசாயிகளெல்லாம் ஒன்று கூடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஐயா, எதா இருந்தாலுமே ஐயா கண்ணு ஒரு வழக்கு மதுரை உச்சநீதிமன்றத்தில் மன்னிக்கும், ஐயா கண்ணு ஒரு வழக்கை மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாட்டில் நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் வட்டத்திலிருந்து பாண்டியாறுங்கிற ஒரு ஆறு கேரளாவுக்குள் நுழைஞ்சு 150 டிஎம்சி பயன்பாடு இல்லாமல் அரபிக்கடலில் கலக்குது. கேரளாவுக்குள்ள நுழையாமையே தடுப்பணை கட்டினா அந்த 150 டிஎம்சி எந்த பிற திருப்பிலா நம்ம கர்நாடகாவை எதிர்பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு ரிட் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஆக ஒரு ஒரு வட்டத்தில் அந்த தேவாலா காடுகளில் ஒரு 14 டிஎம்சி உற்பத்தியாகி அது கேரளாவுக்குள்ள போகுது. அது சாலியார் பேசின்ல கலந்து நிலம்பூர் வழியா கள்ளிக்கோட்டைக்கு பக்கத்தில் கடலு கலக்குது. அதுல 150 டிஎம்சி கலப்பது உண்மை. ஆனா தமிழ்நாட்டில இருந்து போறது வெறும் 14 டிஎம்சி தான். இவர் 150 டிஎம்சி தமிழ்நாட்டில இருந்து போகுது. இனிமேல் கர்நாடகாவை எதிர்பார்க்க வேண்டியதில்லை, ஆந்திராவை எதிர்பார்க்க வேண்டியதில்லை, அண்டை மாநிலங்களை எதிர்பார்க்க வேண்டியதில்லை என்று புரிதல் இல்லாமல் ஒரு வழக்கு ஒன்று பதிவு பண்ணியிருக்காரு. அதனால எங்களுக்கு செலவு. நாங்கள் அதில் ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் போட வேண்டிய ஒரு தர்ம சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஆக புரிதல் இல்லாமல் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இப்போ தென்னிந்திய தென்னக நதிகள் இணைப்பு சங்க தலைவருங்கிறாங்க. எப்போ ஒரு மாநாடு நடத்தினாங்க, எப்போ ஒரு கருத்தரங்கு நடத்தினாங்க, இவர் எப்போ வந்தார் இந்த அமைப்புக்கு? ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு புதிராக. அதனால நான் ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை அரவணைச்சு அவர்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக போராடுவதை நான் தடுக்கவே இல்லை. ஆனால் போராடுகின்ற பொழுது இப்போ மதுரை உயர்நீதிமன்ற கிளை கேரள அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கேரள அரசு படித்து பார்த்தா தமிழ்நாட்டு மக்களை பற்றி விவசாயிகளை பற்றி என்ன நினைப்பாங்க? இப்படி ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேவலமாக எள்ளி நகையாட மாட்டாங்களா? தற்போது பாராளுமன்ற தேர்தல் வருது, அதெல்லாம் நம்மளோட நிலைப்பாடு. பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு ஒரு மாதிரி தேர்தல் அறிக்கையை நாங்கள் தாக்கல் பண்ணியிருக்கிறோம், தயாரிச்சிருக்கிறோம், அதை வெளியிட்டிருக்கிறோம். அந்த மாதிரி தேர்தல் அறிக்கையை ஒவ்வொரு கட்சியினுடைய தலைமை இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கிறோம். ஆக அதை பரிசீலனை பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி நாங்கள் அவங்கள சில கேள்விகள் கேட்போம். அதுக்கு ஏற்புடைய கட்சிகளாக இருந்தால் ஆதரவு கொடுப்போம். சரி, வேற என்னங்க? இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க கோவணம் கட்டிட்டு எந்த ஊர்ல? ஈரோட்டில் கோவணம் தங்கவேல். எப்போ அவருடைய என்ன கொடுக்குற? இல்லைங்க, எந்த சட்டமன்ற தேர்தலுங்களா? இல்லை இல்லை, சட்டப்பேரவை தேர்தல். சட்டப்பேரவை எந்த ஆண்டுக்கு? ஆண்டு கரெக்டாக தெரியல. சட்டப்பேரவை தேர்தலில் அவர் வேட்புமனு தாக்கலை கோவணம் கட்டிக்கிட்டு கலப்பை தூக்கிட்டு வந்தார். உடனே கைது பண்ணி காவல்துறை விடுவிக்கல, வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அவர் ஆண்டு கணக்கில் நடந்துட்டு இருந்தார். கோவணத்தை கட்டிக்கிட்டு வேட்புமனு தாக்கல் செய்ய வரக்கூடாதுன்னு சொல்லி அது அநாகரிகமான செயல். அந்த அநாகரிகமான செயல் அரசாங்கம் செய்யலாமா? அரசாங்கம் குடியரசு தின இதில் செய்யலாமா? நீங்க ஒரு விவசாயி கோவணம் கட்டிக்கிட்டு வேட்புமனு தாக்கல் செஞ்ச போது அதை தடுத்து நிறுத்தி அவர் மேல் வழக்கு பதிவு பண்ணீங்க. அவர் 3-4 ஆண்டுகள் நீதிமன்றத்துக்கு அலைஞ்சு தெரிஞ்சாரு. அவர் அலைய வச்சு போட்டு அதே அரசாங்கம் இன்னைக்கு ஒரு கோவணம் கட்டிய கோலத்தோட அந்த அலங்கார ஊர்தியில விவசாயிகளை நிறுத்த வச்சு ஊர்வலம் விட்டீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்னு கேட்கிறோம். ஏற்கனவே ஐயா கண்ணுதான் விவசாயிகளை டெல்லி வீதியில் அவமானப்படுத்தினார். 141 நாட்கள் போராட்டம் நடத்தினார். பலதரப்பட்ட போராட்டங்கள். பாம்பை கடிச்சாரு, எலியை கடிச்சாரு, மல்ல குடிச்சாரு, மந்தையில் இருக்கிறத தின்னாரு, அமனத்தோடு நின்னாரு. இத்தனை போராட்டங்கள் நடத்தியுமே அதனுடைய விளைவு என்ன, வெளிப்பாடு என்ன? 141 நாட்களுக்கு பிறகு போராட்டத்தை முடித்து தமிழ்நாட்டுக்கு திரும்புகின்ற பொழுது முதுகில் விழுந்த முத்திரை தமிழர்கள் பன்றிக்கு பிறந்தவர்கள். இது தேவைதானா? என்னதான் ஒரு போராட்டம் நியாயமாக இருந்தாலும் அதனுடைய வடிவம் ஏற்புடையதாக இல்லாவிட்டால் இந்த நிலைதான் ஏற்படும். யார் சொன்னா பன்றிக்கு பிறந்தவங்க? யார் சொன்னா? அந்த முத்திரை முதுகில் விழுந்திருக்கு. வேற என்ன எல்லாம் சொல்றாங்கல்ல,
ஏன்னா யாராச்சும் மனிதன் வந்து மந்தையில் இருக்கிற திம்பானா? அங்கணத்துளுக்கு அமிழ்ந்தட்டால் தங்கணத்தார் அல்லார்மன் கோட்டிக்கொளர். என்னதான் தேவாமிர்தமா இருந்தாலுமே அது வந்து மந்தையில சிந்திட்டா மந்தையில கிடக்கக்கூடிய மரத்தோட பேசிட்டு உண்ணவா முடியும்? அதே மாதிரி என்னதான் போராட்டத்தினுடைய நோக்கம் நியாயமாக இருந்தாலும் வடிவம் ஏற்புடையதாக இல்லாமல் போனால் அது மந்தையில் சிந்திய அமிழ்தம் மாதிரி பயனற்று போகும். வந்து நாங்க வந்து வெற்றி பெறுவது எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுடைய நோக்கமே மக்களை பயிற்றுவிக்க வேண்டும் என்பதுதான். சுதந்திரத்தினுடைய விலை மக்களுடைய விழிப்புணர்வு. மகாத்மா காந்தி சொன்னார், அரசியல் என்பது அயோக்கியர்களுடைய புகலிடம் என அரசியல் சிந்தனையாளர் ஒருவர் சொன்னார். அது அவ்வாறாக இருத்தல் கூடாது. அரசியல் என்பது நல்லவர்களுடைய நல்லிடமாக இருத்தல் வேண்டும், வல்லவர்கள் வாழுமிடமாக இருத்தல் வேண்டும், ஒழுக்கம் உள்ளவர்கள் உறைவிடமாக இருத்தல் வேண்டும். அப்படியே அரசியல் என்பது அயோக்கியர்களுடைய தனி பேரரசாக இருந்தாலும் நல்லவர்களும் வல்லவர்களும் ஒழுக்கம் உள்ளவர்களும் அரசியலை விட்டு அகன்று விடாதீர்கள், பொது வாழ்க்கையை விட்டு போய்விடாதீர்கள். நீங்கள் நல்லவர்களும் வல்லவர்களும் அரசியலை விட்டு அகன்றுவிட்டால், பொது வாழ்க்கையை விட்டு போய்விட்டால் அரசியல் என்பது அயோக்கியர்களுடைய தனி பேரரசு ஆகும். அப்போது இந்த நாட்டிலே நீதியும் நேர்மையும் உண்மையும் மனசாட்சியும் சத்தியமும் எங்கும் எள்ளளவு கூட இருக்காது. ஆகவே நான் நல்லவர்களை வல்லவர்களை மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன், நீங்கள் தாக்கு பிடித்துக் கொண்டாவது அரசியலிலும் பொது வாழ்விலும் இருங்கள். இவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அவ்வப்போது மக்களுக்கு சுட்டி காட்டுவதற்கும் எடுத்து சொல்வதற்காவதும் இருங்கள் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டார். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் எங்கள் வேட்பாளர் நிறுத்துறோம். வெற்றி தோல்வி இலக்கு அல்ல, மக்கள் பயிற்றுவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த தேர்தல் அறிக்கை எப்போ மாதிரி தேர்தல் அறிக்கை வெளியிட்டது? வெளியிட்டது எப்போ? வெளியிட்டது வந்து கோயம்புத்தூர் வெளியிட்டோம். சரி.